குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th மேக்ஸோட இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் சீரிஸ் பார்த்துட்ருக்கோம்ல, அதில் வந்து ஃபஸ்ட் லெசனில் இது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். ஒரு ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த ஃபங்க்ஷன்ஸை பிரித்து கொடுத்துருப்பாங்க. லிமிட் வரைக்கும் இந்த வேல்யூ, இந்த லிமிட் வரைக்கும் இந்த வேல்யூன்னு சொல்லிட்டு செப்பரேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு அவங்க கொடுத்துருக்க வேல்யூஸை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அவங்க கேட்டிருக்க வேல்யூஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதில் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு, ஆக்சுவலாக ஒரே ஃபங்க்ஷன் கொடுக்காம இந்த லிமிட்டுக்கு இந்த ஃபங்க்ஷன், இந்த லிமிட்டுக்கு இந்த ஃபங்க்ஷன் வேல்யூ, இந்த லிமிட்டுக்கு இந்த ஃபங்க்ஷன் வேல்யூ, இந்த மாதிரி பிரித்து கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த லிமிட்டு எந்த லிமிட் வரைக்கும் இந்த ஆன்சர் வருது 2x + 7ங்கிறது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் லெஸ் தென் -2, எக்ஸோட வேல்யூ -2வை விட லெஸ்ஸராக இருந்தால், இந்த சிம்பிள் நல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸுக்கு நேரம் என்ன எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸ்மாலாக இருந்தால் இந்த வேல்யூ ஸ்மாலாக இருக்கணும்னு அர்த்தம். எக்ஸுக்கு நேரம் இந்த மாதிரி பெருசாக கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இது வந்து பெரிய வேல்யூவாக இருக்கும், 3 விட பெருசாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த சம் போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ நல்லா லிசன் பண்ணிக்கோ. -2வை விட எக்ஸோட வேல்யூ எப்படி இருக்கணும், லெஸ்ஸாக இருக்கணும். ஏன்னா இந்த சிம்பிளில் இந்த லெஸ் சைடு தானே, ஸ்மாலர் சைடு தானே எக்ஸ் பக்கம் வந்திருக்கு. அப்போ எக்ஸோட வேல்யூ எப்படி இருக்கணும்னு அர்த்தம், ஸ்மாலஸ்ட் வேல்யூவாக இருக்கணும்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ -2க்கு கீழே இருக்க வேல்யூஸ் எல்லாம் இந்த வேல்யூ யூஸ் பண்ணணும். ஓகேவா? அதாவது -3, -4, -5, -6 அந்த மாதிரி இருக்கும்ல, அந்த வேல்யூஸ்க்கெலாம் நம்ம என்ன யூஸ் பண்ணணும், 2x + 7 யூஸ் பண்ணணும். அடுத்து பாருங்க, -2லேருந்து 3 வரைக்கும். இதில் ஒன்று என்னென்னா, கீழே ஒரு லைன் போட்டிருக்காங்களே, இந்த லைன் போட்டாங்கன்னா -2ல் ஸ்டார்ட் பண்ணி இங்கே 3 கீழே இந்த லைன் இல்லைல்ல, 3 பக்கத்தில் இந்த லைன் இல்லைல்ல, அப்போ என்ன பண்ணணும்னா 3க்கு முன்னாடி வரைக்கும் 2.9 வரைக்கும் இந்த லிமிட்டுக்கு இந்த ஆன்சர் நம்ம யூஸ் பண்ணலாம். x² - 2 யூஸ் பண்ணலாம். -2ல் ஸ்டார்ட் பண்ணி 2.9 வரைக்கும், 3 நம்ம இன்க்ளூட் பண்ணக்கூடாது, 3க்கு முன்னாடி வரைக்கும் இந்த வேல்யூஸ் அப்படின்னு அர்த்தம். அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா 3 விட இது எப்படி இருக்குது, இந்த சிம்பிள் எப்படி இருக்குது, கிரேட்டர் சைடு தான் எக்ஸ் இருக்குது. அப்போ 3 இங்கே சிம்பிள் போட்டிருக்காங்களா, கோடு போட்டிருக்காங்களா, அப்போ அது என்ன அர்த்தம், 3யையும் ஆட் பண்ணிக்கணும். 3யும் ஆட் பண்ணிவிட்டு 3யை விட அதிகமாக இருக்கிற வேல்யூஸும் எடுத்துக்கணும். அந்த வேல்யூஸ்க்கு எல்லாத்துக்குமே ஃபங்க்ஷன் என்ன, 3x - 2 தான். ஓகேவா? இதை வந்து நம்ம இப்படி ஒரு தடவை சொல்கிறது ஓகே, சம் போடும்போது டக்கு டக்குன்னு தெரியணும்ல, அதனால தான் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த நம்பர் லைன் போட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா? நமக்கு இங்கே வேல்யூஸ் எது வரைக்கும் இருக்குன்னு பாரு, 3 வரைக்கும் தான், அப் டு 3 வரைக்கும் இருக்குது. அதனால நம்ம வேல்யூஸ் மார்க் பண்ணும்போது 3, 4, 5 வரைக்கும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் நம்பர் லைன் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு 0 போட்டுக்கோ, இந்த சைடு ஃபுல்லாக நெகட்டிவ் வேல்யூஸ் போட்டுக்கோ, இந்த சைடு ஃபுல்லாக பாசிட்டிவ் வேல்யூஸ் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இங்கே ஃபஸ்ட்டு வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் லெஸ் தென் -2, -2வை விட சின்னதாக இருக்குது. நம்பர் லைனை பொறுத்த வரைக்கும் இந்த பக்கம் இருக்க போக போக இப்படி போக போக சின்ன வேல்யூஸாக தான் வரும். இப்போ இங்கே 5 அடுத்து ரெடியூஸ் ஆகுது, இப்படியே ரெடியூஸ் ஆகி 0 வந்துச்சு, அடுத்து மறுபடியும் ரெடியூஸ் ஆகுது. நெகட்டிவை பொறுத்த வரைக்கும் பெரிய நம்பர் தான் சின்ன நம்பர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ -2வை விட சின்ன நம்பர்லாம் இருக்கணும். இப்போ -2வை நம்ம எடுத்துக்கணுமா, எடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா இங்கே கீழே இந்த சைன் போடலை, லைன் போடலை. அதனால் என்ன பண்ணுங்க அப்படின்னா -2க்கு முன்னாடி வரைக்கும், ஓகேவா, -2 ஆட் பண்ணக்கூடாது, -2க்கு முன்னாடி வரைக்கும் எவ்வளோன்னு கொடுக்கல, எக்ஸோட வேல்யூ லெஸ் தென் -2ன்னு கொடுத்துட்டாங்க, -2வை விட சின்னதாக இருக்க எல்லாமே கொடுத்துட்டாங்க. அப்போ -2க்கு முன்னாடி இருந்து, அதாவது -2.1லேருந்து இந்த சைடு ஃபுல்லாக என்ன வேல்யூ தான், 2x + 7 தான். அவங்க கொடுத்துருக்க அந்த ஃபங்க்ஷன் எடுத்து எழுதிக்கோங்க. அப்போ தான் இப்போ -4ஓட வேல்யூ கேட்குறாங்கன்னா நீ இந்த வேல்யூ ஈஸியாக எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அடுத்து செகண்ட் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, -2லேருந்து இதை -2வை இன்க்ளூட் பண்ணிக்கணும், 3க்கு முன்னாடி வரைக்கும். ஓகேவா? என்ன வேல்யூ யூஸ் பண்ணணும், x² - 2. இங்கே போட்டிருக்கேன்னா -2லேருந்து இங்கே பாருங்கள் 3யை விட்டு கொஞ்சம் முன்னாடி போட்டிருக்கேன், அதாவது 2.9 வரைக்கும். 2.9 வரைக்கும் என்ன வேல்யூ யூஸ் பண்ணலாம், x² - 2 யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ greater than or is equal to 3, 3 விட அதிகமாக இருக்கிறது. அப்போ 3ல் ஸ்டார்ட் பண்ணி இந்த பக்கம் இருக்க எல்லாத்துக்குமே என்ன வேல்யூ தான், 3x - 2 தான். இதுதாங்க மெயின். இதை வந்து நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட அப்படின்னா என்ன சம்மு கொடுத்தாலும் நீ போடலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த பார்ட்டு நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ கொஷினில் என்னென்னலாம் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எஃப் ஆஃப் 4ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது எல்லாமே எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு தான் நமக்கு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, எஃப் ஆஃப் 4ன்னு கேட்டிருக்காங்களா. 4னா நீ எந்த வேல்யூஸ் இருக்கணும், 4 எங்கே இருக்குன்னு பாருங்கள், இங்கே இருக்குது. 4க்கு நேரம் நம்ம என்ன போட்டிருக்கோம், 3x - 2. அப்போ நீங்கள் எடுக்க வேண்டிய வேல்யூ என்னதான், எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எந்த வேல்யூ எடுக்கணும், 3x - 2 எடுக்கணும். இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த நம்பர் லைனே போட்டோம்.
ஓகேவா? எஃப் ஆஃப் ஃபோர்னு கேட்டிருந்தாங்கன்னா நீ ஃபஸ்ட்டு இங்கே எங்கே 4 இருக்குன்னு பாரு. 4க்கு நேரம் நம்ம என்ன ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம்? 3x - 2 எழுதியிருக்கோம். ஸோ அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x - 2னு போட்டுக்கோ. இப்போ எக்ஸ் இருக்க இடத்துல இங்கே எக்ஸ் இருக்குது. நமக்கு இப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க? 4 கொடுத்துருக்காங்களா? அப்போ நீ என்ன போடணும்? எக்ஸுக்கு பதிலாக 4. அப்போ 3 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 4 - 2. 3 4s are 12 - 2. 12 - 2 10. அப்போ எஃப் ஃபோரோட வேல்யூ வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் 10 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அடுத்த செகண்ட் பார்ட் என்னன்னா எஃப் ஆஃபோட வேல்யூ -2 கேட்டிருக்காங்க. என்ன வேல்யூ? எஃப் ஆஃப் -2 கேட்டிருக்காங்க. இப்போ நம்பர் லைனில் பாருங்கள், -2 எங்கே இருக்குது? இந்த பார்ட்டில் இருக்குது. அப்போ என்ன வேல்யூ எடுத்துக்கணும்? x² - 2. ஸோ x² - 2 எடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ எஃப் ஆஃப் -2 இங்கே எக்ஸ் இருக்க இடத்துல -2 ஹோல் ஸ்கொயர் -2 -2 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 4 -2 4 - 2 2. அப்போ எஃப் ஆஃப் -2ஓட வேல்யூவும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகேவா? அடுத்த தேர்டு சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் 4ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க ப்ளஸ் 2 இன்ட்டு எஃப் ஆஃப் 1. அப்போ நீ இப்போ என்ன பண்ணணும்னா எஃப் ஆஃப் 4 தனியாக ஃபைண்ட் அவுட் பண்ணு, எஃப் ஆஃப் 1ம் தனியாக ஃபைண்ட் அவுட் பண்ணு, அதுக்கப்புறம் கொண்டு வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஓகேவா? ஆக்சுவலாக எஃப் ஆஃப் 4க்கு நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் 10ன்னு. எகைன் நான் இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். எஃப் ஆஃப் 4ஓட வேல்யூ வந்து 10. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து எஃப் ஆஃப் 1ஓட வேல்யூ. எஃப் ஆஃப் 1னா 1 எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. அப்போ நம்ம என்ன வேல்யூ யூஸ் பண்ணணும்? x² - 2 யூஸ் பண்ணணும். ஸோ x² - 2 எழுதிக்கோங்க. இப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன போடணும்? எஃப் ஆஃப் 1 கேட்டிருக்காங்க. அப்போ 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எக்ஸ் இருக்க இடத்துல 1 போட்டாச்சு. 1 ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான். 1 - 2ன்னு இருக்குது. இது நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஒரு நம்பர் ப்ளஸ்லேயும் ஒரு நம்பர் மைனஸ்லேயும் இருந்துச்சுன்னா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணிடுங்க. அப்போ 2ல் 1 போச்சுன்னா 1, பெரிய நம்பர் பக்கத்தில் என்ன சைன் இருக்குது? மைனஸ் சைன் இருக்குது. அதனால மைனஸ் போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ எஃப் ஆஃப் 1 ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஆனால் நம்ம கொஷினில் கேட்டிருந்தது என்ன? எஃப் ஆஃப் 4 ப்ளஸ் 2 இன்ட்டு எஃப் ஆஃப் 1. எஃப் ஆஃப் 4ஓட வேல்யூ ஆல்ரெடி தெரியும் 10 ப்ளஸ் 2 போட்டாச்சு. எஃப் ஆஃப் 1ஓட வேல்யூ -1. அப்போ 10 2 இன்ட்டு -1 -2 ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 10 - 2ஓட வேல்யூ 8. ஸோ இதுதான் எஃப் ஆஃப் 4 ப்ளஸ் 2 எஃப் ஆஃப் 1ஓட வேல்யூ. இந்த மாதிரி பெருசாக இருக்குன்னு பயப்பட வேண்டாம். தனித்தனியாக எப்பயும் போல் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு இந்த ஃபார்முலாவில் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ தேர்ட் சப்டிவிஷன் ஓவர். அடுத்து ஃபோர்த்து சப்டிவிஷன் பாருங்கள், இன்னுமே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. எஃப் ஆஃப் 1 -3 எஃப் ஆஃப் 4 எஃப் ஆஃப் -3. ஆக்சுவலாக எஃப் ஆஃப் 1க்கும் நமக்கு வேல்யூ தெரியும், ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். எஃப் ஆஃப் 4க்கும் நமக்கு வேல்யூஸ் தெரியும். அதனால அந்த வேல்யூஸ் எடுத்து நான் அப்படியே எழுதிட்டேன். எஃப் ஆஃப் 1க்கு -1 எஃப் ஆஃப் 4க்கு 10ன்னு எழுதியாச்சு. இப்போ எஃப் ஆஃப் -3 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த நம்பர் லைனுக்கு வாங்க. -3 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போ அதோட வேல்யூ என்ன? 2x + 7. ஸோ அந்த வேல்யூ எடுத்து போட்டுக்கோங்க. 2x + 7, எக்ஸுக்கு பதிலாக -3. 2 இன்ட்டு -3 -6 + 7. அப்போ -6 + 7னா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணால் 1, பெரிய நம்பரோட சைன் ப்ளஸ், அதனால +1 போட்டிருக்கோம். இப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எஃப் ஆஃப் 1ஓட வேல்யூ -1, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் போட்டுக்கோ. 3 போட்டாச்சு. எஃப் ஆஃப் 4ஓட வேல்யூ 10 டிவைடட் பை எஃப் ஆஃப் -3ஓட வேல்யூ 1. இப்போ இந்த -1 அப்படியே இருக்கட்டும். -3 இன்ட்டு 10 மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு மைனஸ் வந்தால் மட்டும் மைனஸ் தான் போடணும். ஸோ -30 டிவைடட் பை 1. -1 -30 ரெண்டு ஒரே சைனாக இருந்தால் என்ன பண்ணணும்? ஜஸ்ட் ஆட் பண்ணால் போதும். அப்போ -31. ஓகேவா? இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? எஃப் ஆஃப் 1 -3 எஃப் ஆஃப் 4 டிவைடட் பை எஃப் ஆஃப் -3. அந்த வேல்யூ இதான். எஃப் ஆஃப் -3ஓட வேல்யூ 1, டிவைடட் பையில் 1 இருந்தாலும் 1 தான், இல்லாட்டி 1 தான். அதனால மேலே இருக்க வேல்யூ மட்டும் ஆட் பண்ணி எழுதியிருக்கும். ஓகேவா? இதே மாதிரி எக்ஸசைஸ்லேயும் 2 சம் இருக்கும். இந்த 3 5 மார்க்குமே ஒரு வெரி 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 இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு, ஏதாவது சம்ஸ் ஆன்சர் வரல அப்படின்னா கமெண்டில் போடுங்க, நான் ஆன்சர் போடுறேன். தேங்க்யூ.